இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாராயண நாமம் நமக்கு அனைத்தையும் கொடுக்கும். நாராயணன் திருமாலாய் லக்ஷ்மியோட கூடத்தான் எப்போதும் எழுந்தருளி இருக்கிறார். எந்த நிலையிலேயும் லக்ஷ்மி பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கிறாள். நாராயணனுக்கு கீர்த்தி சேர்ப்பவளே லக்ஷ்மி தான். வால்மீகி ராமாயணத்தில் தசரதனுடைய 3 தேவிகளை பற்றி குறிப்பிடும் போது கீர்த்தி, ஸ்ரீ, ஹ்ரீ என்று 3ஆக வால்மீகி கூறுகிறார். பெருமானுக்கு இந்த தேவியர் கீர்த்தி பெருமை சேர்க்கிறார்கள். ஸ்ரீமன் நாராயணன் சொன்னாலும் கீர்த்தி நாராயணன் சொன்னாலும் திருமால் என்றுதான் பொருள். மகாலட்சுமியால் தான் பெருமானுக்கு கீர்த்தியான். இதோ இன்று நாம் செங்கல்பட்டு கரையில் பாலாற்றின் மேற்கு கரையிலே கீர்த்தி நாராயணன் கோதண்டராமரை சேவிப்பதற்கு வந்துள்ளோம். அழகான சிற்றூர், அற்புதமான கோயில். இன்று நாம் நாராயண பெருமாளை சேவிக்க போகிறோம். மலர் மங்கையோட கூட பெருமான் எழுந்தருளி உள்ளார். மலரிலேயே அமர்ந்திருக்கிறபடியால் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மலர் மங்கை என்று திருநாமம். கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை என்று நம்மாழ்வார் பாடுகிறார். தாமரை மலரிலேயே மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கிறாள். பத்மபிரியே, பத்மினி, பத்மஹஸ்தே, பத்மாலயே, பத்மதலாகாட்சி என்று திருக்கண்களும் தாமரை, கைகளிலும் தாமரை, திருவாய் தாமரை, திருவடி தாமரை, அணிந்திருப்பது தாமரை மாலை, அமர்ந்திருப்பது தாமரையில். மலர்மங்கை நாச்சியாரோடே நாராயணனை சேவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாச்சியாரே பெருமானுக்கு கீர்த்தி சேர்க்கிறாள். ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகரிஷ்யதி மேசுதா. ஜனகன் கூறுகிறார், என் குலத்துக்கே சீதை பிறந்து கீர்த்தி கூட்டினாள். ஆக மகாலட்சுமியால் பெருமானுக்கே பெருமை, லக்ஷ்மியால் நமக்கும் சீர்மை. மகாலட்சுமி நமக்கும் பெருமானுக்கும் இடையில் பாலமாக இருக்கிறாள். நம்முடைய குற்றங்களை எல்லாம் பொறுக்கிறாள். நமக்கு பெருமானிடத்தில் அன்பை விதைத்து வளைக்கிறாள். மேலும் பெருமான் நம்முடைய குற்றத்தை பார்த்து கோபப்பட்டால் அந்த கோபத்தை எல்லாம் தணித்து சிறந்த குணங்களை, தயை, கருணை, கிருபை ஆகிய அனைத்தையும் வளர்த்து விடுகிறாள். இதனால் தானே பெருமானுக்கே கீர்த்தி சேர்க்கிறாள். அந்த கீர்த்தி நாராயணனை இன்னும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். வலதுகை அபயமுத்ரா முத்ரிதமான திருக்கைகள். அபயப்பிரதானம் பண்ணி, அஞ்சேல் அருகில் நம் மகாலட்சுமி இருக்கும் போது உங்களுக்கு குறையில்லையே, அனைத்து செல்வத்தையும் கொடுப்பாள். அன்பு, அறிவு, உறுதி, பேச்சு திறன் இது முதலான பலதும் மகாலட்சுமி அனுகிரகத்தால் தான் கிட்டும். லக்ஷ்மி கடாட்சம் இருக்குமானால் எந்த செல்வந்தான் நமக்கு கிடைக்காது. அந்த லக்ஷ்மியே கீர்த்தியாக, தயையாக, கருணையாக இங்கே நாராயண பெருமானுக்கு அருகில் எழுந்தொளி உள்ளாள். இவர்களை இன்று இவ்விடத்தில் நாம் சேவித்துக் கொண்டோம். இனி அடுத்த நாள் சந்திக்கும் போது கோதண்டராமரை தரிசிப்போம். இப்போது நாம் 19வது சர்க்கத்தை அடைவோம். கைகேயி கொடுங்கூற்றை போலே ராமானி 14 ஆண்டுகள் காட்டுக்கேக வேண்டும் என்று சொன்னாள். ராமனும் ஏற்றுக்கொண்டார். அவர் கவலையெல்லாம் காட்டுக்கு செல்வதை பற்றி அல்ல. நம் தந்தைக்கு என்ன வருத்தம், நான் என்ன தவறு புரிந்தேன் என்னிடத்தில் கோபப்படுகிறார், அவர் முகம் இப்படி சிவந்து போயிருக்கலாமா, கண்கள் கலங்கி இருக்கலாமா
இது கூடாதே என்பதுதான் ராமன் உள்ளத்தில் பெரியதாகப்பட்டதே தவிர தனக்கு முடி இல்லையாம், நாடிழந்தோம், காடேக போகிறோம், என்ன அனைவரிடத்திலும் சொல்லிக் கொள்வோம், இந்த கவலையே ராமனுக்கு இல்லை. என்னே அவன் பண்பு. 19வது சர்க்கம். ஹிதேன குருணா பித்ரா கிருதஜ்ஞேன நிருபேணச்ச நியுஜ்யமானோ விஸ்ரப்தா கிண்ண குர்யாம் அகம் பிரியம். கைகேயி, இன்னன்னார் சொன்னால் அந்த நல்லதை ஏற்றுக்கணும்னு தர்மம் கூறுகிறது. ஹிதேன குருணா பித்ரா கிருதஜ்ஞேன நிருபேணச்ச. நம்முடைய நலன் விரும்பி, நம்முடைய நலத்துல ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கு, அவர் நமக்கு நல்லது சொல்றான்னு வச்சுக்கோ, அப்படியே கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்ம குரு ஒண்ணு சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தந்தை சொன்னால் கேட்டு நடக்க வேண்டும். கிருதஜ்ஞேன, செய்யனன்றி தெரிந்திருக்கிறவர் ஒருத்தர் நமக்கு ஒண்ணு சொன்னால் செய்ய வேண்டும். நிருபேண, அரசன் சொன்னால் கண்டிப்பாக கேட்க வேண்டும். இவர் எனக்கு அரசன், எழுத்தறிவித்த குருவும் இவரே, பெற்றெடுத்த தந்தையும் இவரே, எனக்கு நலன் விரும்பியும் இவரே. அப்படி இருக்கும்போது இத்தனை இருக்கிற தசரதன் சொன்னால் நான் கேட்காமல் போவேனா? தேவி, அந்த சந்தேகம் எப்படி அவருக்கு வந்தது? அகம் ஹி சீதாம் ராஜ்யஞ்ச பிராணானிஷ்டான் தனானிச்ச. சீதையையும் அரசையும் என் பிராணனையும் எத்தனை சொத்தையும் கிருட்டோ பிராத்ரே ஸ்வயம் தத்யாம் பரதாய பிரச்சோதிதா. இது இத்தனையும் துறக்க தயார், நாட்டை பரதனுக்கு கொடுக்க தயார். கிம் புனः மனுஜேந்திரேன ஸ்வயம் பித்ரா பிரயோஜிதா பிரச்சோதிதா தவச்ச பிரியகாமார்த்தம் பிரதிஜ்ஞாம் அனுபாலயன். நீ சொன்னபடி கேட்கிறேன்னு உறுதியளித்தேனே, ஏன் இன்னும் தந்தை சிரிக்காமல் இருக்கிறார்? அவருக்கு இப்போது திருப்தி ஏற்பட்டிருக்க வேண்டும். என்னிடத்தில் போய் அவருக்கு சந்தேகம் இருக்கலாமா? ததா ஆஸ்வாசய கிரீமந்தம் கிந்துதம் என் மகீபதி வசுதாசக்த நயனஹ மந்தமாஸ்ரூணி முஞ்சதி. தந்தையாரிடத்திலிருந்து கண்ண மூடின்னு இருக்கார். அந்த மயக்கத்திலும் முத்து முத்தாக அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் உருண்டோடுகிறது. இதை நான் பார்த்தது கிடையாது. இறைவனை தரிசிக்கும் போது அவனிடத்தில் இருக்கும் பிரேமத்தால், பக்தியால் என் தந்தை அழுது நான் பார்த்திருக்கிறேனே தவிர இப்படி உலக விஷயத்துக்கு அவர் கலங்கி பார்த்ததில்லை. தாயே, அவரை தேற்றி ஏற்றி அமர்த்தி வையும், முதலில் உட்கார சொல்லும். தண்டகாரண்யம் ஏஷோகம் கச்சாமியேவகி சத்வரா அவிசாரிய பிதுர்வாக்கியம் சமாவஸ்து சதுர்தச. இனி பேச்சு கிடமில்லை, விசாரம் பண்ண வேண்டாம். 14 ஆண்டுகள் நான் காட்டுக்கு போவது உறுதி. தந்தையை எழுப்பும். சாகிருஷ்டா தஸ்ய தத்வாக்கியம் ஸ்ருத்வா ராமஸ்ய கைகயி பிரஸ்தானம் ஸ்ரத்ததானாசா தரயாமாச ராகவம். இதை கேட்டவுடன் பேருவகை கொண்டாள் கைகை. என்ன துர்குணம் இருக்க வேண்டும், என்ன தீய எண்ணம்? ராமா, நல்ல வேளை இந்த வார்த்தை சொன்னாய். உன்னுடைய தந்தையை நான் தேற்றி உட்கார்த்தி வைக்கிறேன். நீ முதலில் காட்டுக்கு கிளம்புவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய் என்று கொடிய வார்த்தையை கூறினாள். ஒரு கசையடியால் சவுக்க கொண்டு மேன்மேலும் குதிரையை போன்னு ஓட்டுகிறோமே, அதே போல நீ புறப்படு ராமா, நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீ சொன்ன சொல்லிலிருந்து மீறாதே, இப்போதே கிளம்பு. கைகையை நினைக்கிறாள், ஒருவேளை 2 நிமிஷம் 10 நிமிஷம் நேரம் கொடுத்தால் ராமனின் உள்ளம் மாறி இந்த பெரிய அரண்மனை சுகபோகத்தை விட்டு நாம் போக வேண்டுமா என்று நினைச்சிருவானோர் பயப்படுகிறாள். அந்தோ அவள் அறியாமல் போனாள். ராமன் இதை ஒரு பொருட்டாகவே மதித்தவன் அல்லன். சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபோ ஜயா ஜயோ தஸ்மாத் யுத்தாய யுத்தஸ்வ நைவம் பாபம் வாப்சசி. கண்ணன் கீதையில் உபதேசிக்கிறார். இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம் ஆகிய அனைத்தையும் சமமாக மதிப்பவன் தான் சிறந்த யோகி. அப்போதுதான் ராமன் நடத்தியதெல்லாம் அவர் அனுஷ்டானம் பண்ணி காட்டினத்தான் கண்ணன் உபதேசித்துக் கொண்டு வருகிறார். ஏவம் பவது தூதாக சீக்கிர ஜவர் ஹயைஹி பரதம் மாதுல குலாது இஹாவர்த்தையிதும் நராக. உடனே நம்முடைய தூதர்கள் புறப்படட்டும். நேரே பரதனிடத்திலே போய் செய்தி சொல்லி தூதர்கள் அழைத்து கொண்டு வரட்டும். கைகை கூறுகிறாள், ஏவம் பவது யாஸ்யந்தி தூதாக சீக்கிர ஜவைர் ஹயைஹி. நேர புறப்படுங்கோ. தூதர்கள் போய் வேகமாக ஓடக்கூடிய குதிரையில் வேகமாக போய் பரதனிடத்திலே சொல்லி திரும்ப கூட்டு வாருங்கள். வீடான்வித ஸ்வயம் யச்ச துபஸ்துவாம் நாபிபாஷதே நைதத் கிஞ்சின் நரஸ்ரேஷ்ட மன்னிரோஷோபனியதாம். ராமா, நீ கவலைப்படாதே, உன் தந்தைக்கு உன் பேர்ல கோபமே கிடையாது. என்ன, நீ காட்டுக்கு போகிறாயேன்றதுக்காக வருத்தத்தில் தொய்ந்திருக்கிறார் போலும். அந்த வருத்தத்தை எல்லாம் நான் மாத்திக் கொள்ளுகிறேன். யாவத்வம் நவனம் யாதா புராதஸ்மாத் அதித்வரான் பிதா தாவன்னதே ராம ஸ்நாஸ்யதே போக்ஷதே துவா. யோசித்து பார் ராமா, உன் தந்தை மேலும் மேலும் அழுவார். உன்னை பார்த்து கொண்டே இருந்தால் அவர் வருத்தம் அதிகப்பட்டு போகும். நீ புறப்படு. நீ புறப்படாத வரை
இவர் எழுந்திருக்கவோ நீராடவோ புசிக்கவோ மாட்டார். இதெல்லாம் பண்ண வேணும்னு உனக்கு ஆசை இருக்கிறது அல்லவா? அப்ப நிற்காமல் சீக்கிரமாக புறப்படு. ராமோப்யுத்தாப்ய ராஜானம் கைகேய்யாபி பிரச்சோதிதா கசையேவ ஹதோவாஜி வனங்கந்தும் கிருதத்வரா. ஒரு கசையால் அடிக்கப்பட்ட குதிரை துள்ளுகிறா போலே ராமனும் இனி நாம் இங்கு இருக்க முடியாது. தேற்றி முதுக பிடித்து தயரதனை கூத்தி அமைக்க பார்த்தான். அமர்த்த முடியவில்லை. அவன் சரிகிறான். வித்திமாம் ரிஷபிஸ்துல்யம் விமலம் தர்மமாஸ்திதம். இப்படி ராமன் ஒத்துக்கொண்டான்கிறத கேட்க கேட்க மேலும் மேலும் வருத்தத்தில் தோய்ந்தான் தயரதன். அவனோ இந்த ரிஷியை போல இருக்கிற தயரதனுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம், அவரை அமர்த்து, நான் புறப்படுகிறேன். யோசித்து பார் தாயே. நனூனம்மயி கைகையி கிஞ்சித் ஆசம்சசே குணானு யத் ராஜானம் அவோச்சஸ்துவம் மம ஈஸ்வரதரா சதி. நீயே இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும் நான் மறுத்திருக்க மாட்டேன். யோசிச்சு பார்த்தியா கைகை, உனக்கு என் பேர்ல நம்பிக்கை குறைவா இருக்கு. தயரதன் சொன்னான்னு கூறினாத்தான் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் நினைக்கிறாய். இது தயரதனிடத்திலேயே நீ சொல்லாமல் நேர என்னை கூப்பிட்டு ராமா என் விருப்பப்படி நீ காடேகு என்று சொல்லியிருந்தால் போயிருப்பேனே. நான் மறுவார்த்தை பேசி இருக்க மாட்டேன். அந்த நம்பிக்கை என்னிடத்தில் இல்லையா? யாவன் மாதரமாபிருச்சே சீதாம் ச அனுயாம்யாம் ததோத்தைவ கமிஷ்யாமி தண்டகானாம் மகத்வனம். இன்றே புறப்பட்டு போகிறேன். ராமஸ்துவஜ ஸ்ருத்வா புஜம் துக்கத பிதா. கேட்க கேட்க மேலும் மேலும் பொங்கி அழுதான் தயரதன். சமாம பிதரம் கிருத்வா கைகையிஞ்ச பிரதட்சிணம். உடனே ராமன் தன் தந்தையும் வலம் வந்தார், கொடியவளான கைகையும் வலம் வந்தார். லக்ஷ்மண பரமக்ருத்தா சுமித்ரா நந்தவர்தனா அந்த அந்தப்புறத்திலிருந்து வெளியேறினார். கூப்பின கை மாறாமல் கண்களிலே கண்ணீர் தோய தயரதனை பார்த்து கொண்டே இதுதான் அவரை தந்தையை கடைசியாக ராமன் கண்டது. இதற்கு மேல் அவர் காணவில்லை. அங்கிருந்து விடை பெற்றுக் கொண்டு புறப்படுகிறார். வெளியே வந்தவுடன் லக்ஷ்மணனுக்கு கோபம். மறுபடியும் தன்னுடைய குடையையும் சாமரத்தையும் பிடிக்க பார்க்க, லக்ஷ்மணா வரும்போது பிடித்தாய், அப்போது அரசாட்சி இருந்தது, இப்போது இல்லை. ஆகவே குடையும் வேண்டாம், மற்றொன்றும் வேண்டாம், நடந்து காலார போவோம், நம்முடைய மக்களோட புறப்பட்டு போவோம். ராமன் வெளியே வருகிறார். அவர் முகம் கண்ணி போயிருக்குமோ, செவந்து போயிருக்குமா, வாடி போயிருக்குமா? எப்படி இருந்திருக்கும் ராமனுடைய முகம்? கம்பனுடைய சீடர்கள் கேட்க கம்பநாடர் சொன்னார், உள்ளே போகும்போது கூட ராமனுடைய முகத்தை வர்ணித்திருப்பேன், ஆனால் திரும்ப வரும்போது அவன் முகம் இருந்த அழகு என்னால் கூற முடியாது. ஆனால் கூறப்போகிறார். எப்படி என்பதை அடுத்த நாள் கம்பராமாயணம் கொண்டு பார்ப்போம். ஒரு அறிவி